மக்களே, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம டிவிகே தலைவர் விஜய் வந்து முதல் பொதுக்குழு மாநாட்டில் சரியான ஒரு பேச்சு கொடுத்துருக்காரு. சொல்லணும்னு வச்சுக்கோங்க, நம்ம நெஞ்சில் குடியிருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே சரி, சரியான விசில் சத்தம். அதுவும் இல்லாமல் அதே மாதிரி அவருக்கு சொல்கிறது ஆடியன்ஸ் கிட்ட ஒரு கேள்வியும் கேட்டிருக்காரு. விசில் சத்தம் எப்படி இருக்குது அப்படின்னு சும்மா காது சும்மா தாறு மாதிரி அப்படி கிளியுது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா, திருக்குறள் வரிகள் நம்ம தளபதி சொல்லியிருக்காரு. அவ்வளோ அற்புதமாக சொல்லியிருக்காரு. அதுக்கான விளக்கமும் பக்காவாக சொல்லியிருக்காரு. வாங்க அது என்னன்னு பார்க்கலாம். அந்த திருக்குறளோட விளக்கத்தை சொல்லி முடித்த உடனே அரசியலை பற்றி பேசியிருக்காரு. அதாவது நம்ம எல்லா குடும்பமும் வாழ்கிறது நினைக்கிறது அரசியலா, இல்லை தான் குடும்பம் மட்டும் வாழ்கிறது நினைக்கிறது அரசியலா அப்படிங்கிற ஒரு பீச்சை கொடுத்த உடனே அங்கே இருக்கிற மக்கள் எல்லாருமே சரியான கத்தல் விசில் சத்தம். அந்த அளவுக்கு தார சொல்கிறது காது கிளியக்கூடிய விஷயம் சத்தம்லாம் அப்படி ஒரு சுவாரஸ்யமாக இருக்குது. அடுத்து நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம். அதாவது அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், தமிழ்நாட்டை சுரண்டி நடக்கிறது பேர் தான் அரசியலா? அதெல்லாம் கிடையாது, நல்லதை பண்ணி தான் நடக்கணும் அப்படிங்கிறது ஒரு கோரிக்கைன்னு வச்சுக்கிறாரு. நெக்ஸ்ட் பார்க்கலாம், சுவாரஸ்யமாக போயிட்டுருக்கு. நம்ம தளபதி கொடுக்குற ஒவ்வொரு பேச்சும் வந்து வேளாளம் இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா நம்ம சொல்கிறது விஜய் சொல்கிற கருத்து என்ன பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன், நம்ம சொல்கிறது முதல் மாநாடு நடத்தினப்பையும் சரி, அதுக்கப்புறம் பனி ஊரில் நடந்த பிரச்சனையும் சரி, விஜய் கலந்ததுக்கப்புறம் சரி, இப்போ முதல் பொதுக்குழு மாநாட்டிலும் சரி, நிறைய பிரச்சனைகளை சந்திச்சதாகவும் அதுக்கு வந்து டிஎம்க்கு வந்து மிகப்பெரிய ஒரு தடையை வந்து வச்சதாகவும் பேசிகிட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அதாவது பார்த்திங்கன்னா, எவ்வளோ பிரச்சனை வந்தாலையும் தோழர்களும் சரி, மக்கள் பிரச்சனையும் சரி, கண்டிப்பாக வந்து அந்த மீட்டிங் வந்து கண்டிப்பாக நடந்தால் தீரும் அப்படிங்கிறது ஆணித்தரமாக அடி சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் என்ன அதுவும் பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா இன்னும் சுவாரஸ்யமாக இருக்குது. என்னென்னு வச்சுக்கோங்களேன், எப்படி சொல்கிறது, நம்ம அர்ஜுன் பத்ரா ஆகட்டும், எம்எல்ஏ பத்ரா ஆகட்டும், போடுப்புன்னு அடியும் அடித்தாங்க. இன்னும் வந்து சில தோழர்லாம் அடிச்சுட்டு இருக்காங்க, அது சொல்கிறது விமர்சனங்களை முடிச்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்ட்டு சரியான ஒரு பீச்சை கொடுத்துட்டே இருக்கிறாரு. ஒரு சொல்கிறது கேட்குறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அடுத்து என்னன்னு பார்ப்போம். ஆனால் சத்தியமாக சொல்கிறேன், நினச்சிக்கோ மக்களே, தலைவர் வந்து சொன்னது ஓகே ரைட் அப்படின்னு சொன்னால் கூட அந்த பொதுக்குழு மாநாட்டில் சும்மா விசில் சத்தம் அப்படின்னு சொல்கிறது வேறு லெவலாக கிழிக்குதுங்க. ஆனால் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு வந்து 2026 சிஎம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. சரி வாங்க, அதுக்கு முன்னாடி இன்னும் என்ன சொல்ல வராரு அப்படின்னு பார்க்கலாம். வேற லெவலுங்க. அதாவது மாண்புமிகு மன்னராட்சி முதல்வர்களே அப்படின்னு ஒரு கோஷத்தை வந்து எழுப்பின உடனே அங்கே அந்த கூட்டத்தில் இருக்கிற அந்த எப்படி சொல்கிறது ஆவேசம், அந்த சொல்கிறது ஆக்ரோஷம் அப்படிங்கிறது வேற லெவலாக இருந்தது. நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம், சுவாரஸ்யமாக இருக்குங்க. அதாவது அதுக்கப்புறம் சொன்னார் பாருங்க, செம்ம இதுங்க. அதாவது மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி மு.க. ஸ்டாலின் அவர்களே அப்படின்னு சொன்ன உடனே அங்கே இருக்கிற மொத்த சொல்கிறது பொதுக்குழு மாநாட்டில் இருக்கிற அனைத்து தொண்டர்களும் சரி, சரியான விசேஷத்தம், சரியான கைத்தட்டுகள், ஆக்ரோஷம் அப்படி இருந்தது. கேட்கறது சுவாரஸ்யமாக இருந்தது. அடுத்து என்னென்னு பார்ப்போம். எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டாக இருக்கிறது, சினிமா மாதிரி ஒரு பாணியில் நடந்துட்டு இருக்கு. என்னங்க இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கிறாரு நம்ம தளபதியை நினைச்சு கூட பார்க்கலைங்க. அதாவது பேரை மட்டும் சொன்னா பத்தாதவர்களே அப்படின்னு சொன்ன உடனே அங்க இருக்கிற விசில் சத்தம், சும்மா அந்த கைத்தட்டலும் வேற மாதிரி இருக்குதுங்க. அப்படி சும்மா கிளியுதுங்க. அதான் சொல்லுவாரு, சினிமா தேட்டரில் நம்ம தளபதி படம் ஃபர்ஸ்ட் ஒன்னே ஸ்க்ரீனில் காமிச்சோன்னா எப்படி இருக்கு, அந்த விசில் சத்தம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி அந்த ஆர்வத்தோட நடந்துட்டு இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்ப்போம், சுவாரஸ்யமாக போயிட்டு இருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா, செயலையும் ஆட்சியிலையும் காட்டணும் அப்படிங்கிறது இன்னும் ஒரு மரியாதைக்குரியா பேசிட்டு இருக்காரு. பார்ப்போம். அதாவது டிஎம்கே மட்டும் இல்லைங்க, நம்ம பிஜேபி சொல்றது அந்த கட்சியும் சும்மா தாக்கிறாரு. அதாவது ஒன்றிய ஆட்சியில் வந்து பாரதிய ஜனதா கட்சி அப்படிங்கிறது சொல்கிறது பாசிச ஆட்சி, நீங்கள் என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னு ஒரு கேள்வியும் வச்சுக்காரு. செம்மையான ஒரு கருத்து. நெக்ஸ்ட் நடந்து பார்ப்போங்க. அதாவது அவரு நம்ம டிவிகே தலைவர் வந்து முன்னாடி சொன்னது என்ன சொல்லுவேன், என் நாட்டு மக்களையும் சரி, என் ஜனநாயகத்தையும் சரி சந்திக்கிறதுக்கு முன்னாடியே வந்து தடை விதிக்கிறது நீ யார் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி கேட்ட உடனே அங்கே இருக்கிற மக்கள் சொல்கிறது, அந்த பொதுக்கூட்டத்தில் இருக்கிற மக்களும் சரி, தொண்டரும் சரி, அவ்வளோ ஒரு ஆக்ரோஷமான ஒரு கைத்தட்டல், விசில் சத்தம் செமையாக இருக்குது, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நெக்ஸ்ட் நாங்கள் பார்ப்போம். அதாவது அவர் சொல்கிறத பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, தடையை மீறி நான் போயின்னு முடிவு எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், சட்டமாவது இதாகுது, நான் ஏன்னா சட்டத்துக்கு மட்டும்தான் சொல்கிறது கடைப்பிடிச்சி நடக்கிறேன் அப்படின்ட்டு ஒரு ஆக்ரோஷமான ஒரு பேச்சு கொடுத்துருக்காரு. அப்படி சொன்ன உடனே அங்கே இருக்கிற தொண்டர்களும் சும்மா மாதிரி எங்கள் விசில் சத்தம் கைத்தட்டு இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. அதாவது சினிமாவில் கூட ஒரு 2.5 மணி நேரத்தில் இந்த அளவுக்கு ஒரு பேச்சு அவர் நடிச்சிருக்கான் அப்படின்னு கிடையாது. ஆனால் கண்டிப்பாக இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது.
அதாவது அவர் சொல்கிறத பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, சட்டத்தை மதிக்கிறது ஒரே காரணத்தால நான் அமைதியாக இருக்கேன். நேற்று வந்தவங்களாம் முதலமைச்சராக ஆகணும் அப்படிங்கிறலாம் சொல்கிறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி சொன்ன உடனே செமங்க. வேற லெவலாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அது நடக்கவே நடக்காதுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொன்ன உடனே அங்கே இருக்கிற ஒரு தொண்டர் வந்து எழுந்துச்சு அப்படியே அவரோட ஆக்ரோஷமாக அவருடைய கைத்தட்டுகளும் எப்படி சொல்கிற சராமாரியாக அவருடைய தீவிர ஒரு விஜய் ஒரு ஃபேனாக அந்த இடத்துல ஒரு தெரிவிச்சுக்கிறாரு. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். அப்போ மட்டும் எப்படிங்க தமிழக வெற்றி கழகத்தை மட்டும் எல்லாத்துக்கும் நெருக்கடி கொடுத்துட்டே இருக்கிறீங்க? அதாவது நான் வந்து சொல்கிறது மக்களோட சந்திக்க போகும்போதும் சரி, மாநாடு நடத்தும் போதும் சரி, எனக்கு மட்டும் ஏன் நெருக்கடி கொடுத்துட்டே இருக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை வச்சுருக்காரு. நெக்ஸ்ட்டு பார்ப்போம். சரியான பஞ்சுங்க. சினிமா கூட இந்த மாதிரி பஞ்சு பார்த்துருக்க மாட்டேன். அதாவது அணையை போட்டு கூட தண்ணியை தடுக்கலாம், அதாவது காற்றை தடுக்க முடியாது, அவ்வளோ மீறி நீங்கள் தடுத்தீங்கன்னா அது சூறாவளியை கூட மாறிடும் அப்படிங்கிற அந்த ஃபீச்சை கொடுத்த உடனே அங்கே இருக்கிற மக்கள் சொல்கிறது, இந்த பொதுக்கூட்டில் இருக்கிற தொண்டர்களும் சரி, அவ்வளோ ஒரு ஆக்ரோஷம் எல்லாமே சேரையை விட்டு எந்திரிச்சு அந்த அளவுக்கு ஒரு கைத்தட்டல், அந்த அளவுக்கு விசில் சத்துங்க. சரியான ஃபீச்சுங்க. நம்ம தளபதியா அப்படிங்கிறது எனக்கே ஒரு ஆச்சரியமாக இருக்குது. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறாருன்னு பார்ப்போம். சக்தி மிக்க புயலாக கூட மாறும் அப்படிங்கிற சரியான ஒரு ஃபீச்சு. வேறு லெவலுங்க. கண்டிப்பாக நான் எதிர்பார்க்குறேன் 2026 மிகப்பெரிய ஒரு சூறாவளி நடக்குன்னு பார்க்குவோம். அது அவர் சொன்ன மாநாட்டிலையும் சரி, இப்போ அதே தான் கருத்து சொல்லிக்கிறாருன்னு நினச்சுக்குவேன். இந்த மண் வந்து பிளவு மண், அதாவது சமூக பிளவுக்கான நீதிக்கான மண் அப்படின்னு ஒரு கருத்தையும் வச்சுருக்காரு. ஆனால் நம்ம தலைவராக இப்படி பேசிகிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறது, அதாவது சொல்கிறது ஒரு துண்டு சீட்டு கூட கிடையாதுங்க. அதாவது பார்த்து சொல்லணும் அப்படிங்கிறதே கிடையாது. சராமரியாக கேட்டிருக்கிறாரு. வேற லெவலுங்க. அதே மாதிரி இதை நம்ம பாதுகாத்து ஆகணும் அப்படின்ட்டு அவர் கை கூப்பி நான் வேண்டி கேட்டுக்கிறேன் அப்படிங்கிற அந்த முதல் பொதுக்குழு மாநாட்டில் தெரிவிச்சுக்கிறாரு. நெக்ஸ்ட்டு என்னன்னு பார்ப்போம். அதாவது தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய சில பிரச்சனைகள் வந்து சரி, சட்டம் வந்து ஒழுங்கு இல்லை அப்படிங்கிற கருத்தும் முன்னாடி வச்சுக்கிறாரு. கண்டிப்பாக இவர் வந்து அந்த சட்டம் ஒழுங்கு வந்து கண்டிப்பாக மாறும் அப்படிங்கிறதும் நமக்கு அதிகாரபூர்வமாக தெரியுது, நமக்கே தெரியுது சொல்லாமலேயே. ஆனால் கண்டிப்பாக என்ன நடக்குதுன்னு தெரியலங்க. எனக்கு சுவாரஸ்யமாக போயிட்டுருக்கு. அதாவது ஒரு கொடுக்குற ஒவ்வொரு ஸ்பீச்சுங்கிறது ஒரு பேச்சுங்கிறது ஒரு பேசுகிற பேச்சு எனக்கே வந்து ஒரு உள்ளுக்குள்ளே அப்படியே ஒரு ஆர்வம். அந்த அளவுக்கு நம்ம தலைவர் வந்தால் என்னென்ன செய்ய போகிறாரு அப்படின்ட்டு. அதாவது இதுக்கெல்லாம் வந்து கவர்மெண்ட் தான் காரணம். இந்த நிலைமை மாறினா கண்டிப்பாக நம்ம ஆட்சி வரணும் அப்படிங்கிறது ஒரு கோரிக்கை வச்சுக்கிறாரு. இவர் சொல்கிற ஒரு ஒரு பேச்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொரு வீட்டுக்கும் போங்க, அதாவது நம்ம தொண்டர்கள் எல்லாரும் அவங்க பிரச்சனை என்னென்னு கேளுங்க, அதுக்கான முயற்சியை நீங்கள் கண்டிப்பாக செய்யுங்க, கண்டிப்பாக ஆட்சி மாறும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்காரு. பார்ப்போம் நினச்சிட்டு. அதாவது மக்களிடையே நம்மளுடைய வந்து டிவிக்கு தலைவர் சரி, அந்த கொள்கையை வந்து கண்டிப்பாக நமக்கு ஒரு நம்பிக்கை வர அளவுக்கு மக்கள் இடையிலே வந்து ஒரு நல்ல ஒரு விதையை வந்து வளர்க்கணும், அதுக்கு அப்புறம் வந்து நிமிர்ந்து பாருங்க அப்படிங்கிற ஒரு ஃபீச்சை கொடுத்துருக்காரு. சுவாரஸ்யமாக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம டிவிக்கு தலைவர் ஸ்பீச் சொல்லித்தரணும்னா வேலைலாம் இருக்குங்க. அவர் பேசின பேச்சில் பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு ரெட்டை யானை, அதாவது அவர் தாமரை கொடி வந்து எல்லா வீட்லேயும் பறக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. சத்தியமாங்க என்ன நடக்குதுன்னு தெரிய மாட்டேங்குது. சினிமாவா இல்லை நெஜ ஒரு பாணி அப்படின்னு தெரிய மாட்டேங்குது. மறுபடியும் அதான் சொல்லியிருக்காரு. அதாவது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, உங்கள் ஆட்சியில் மட்டும் ஏங்க இப்படி நடக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி வச்ச உடனே அங்கே இருக்கிற அந்த மக்களும் சரி ஆரோரமான ஒரு ஆக்ரோஷம், அந்த விசில் சத்தம், கைத்தட்டுகளை என்னங்க நடக்குதுங்க. கண்டிப்பாக ஒரு 2026 ஒரு பெரிய ஒரு குதூகலமும் நடக்குதுன்னு நினைக்கிறேன். சுவாரஸ்யமாக இருக்குங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒழுங்காக ஆட்சி நடத்தியிருந்தா பெண்கள் பாதுகாப்பு ஒழுங்காக இருந்திருக்கும், சட்டம் ஒழுங்காக இருந்திருக்கும் அப்படிங்கிற மிக ஒரு முக்கியமான ஒரு கருத்தை வந்து இந்த பொதுக்குழு கூட்டத்தில் தெரிவிச்சுக்கிறாரு. அதாவது வேலைக்கு போகிற பொண்ணுங்களும் சரி, படிக்கிற பொண்ணுங்களும் சரி, பச்சை பொண்ணுங்களும் சரி, அதாவது இங்கே வெளியிடத்தில் போகிற பொண்ணுங்களும் சரி, இதில் வார்த்தையால் சொல்ல முடியல சார், அந்த அளவுக்கு கொடுமையாக நடக்குதுங்க சார் அப்படிங்கிற இந்த ஆட்சியில் அந்த டிஎம்கே ஆட்சி வந்து ரொம்ப ஒரு இதாக வந்து பேசிக்கிறாரு. இதான் அடுத்து பார்ப்போம். ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்கு மக்களே. தரமான சம்பவங்க. அதாவது இதுக்கப்புறம் பேசின உடனே ஒரு பேச்சு சொன்னார் பாருங்க, இதில் வேற உங்களை வேற அப்பாவான்னு சொல்கிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்ட உடனே அங்கே இருக்கிற ஆடியன்ஸும் சரி, அந்த பொதுக்கூட்டத்தில் கலந்துக்கிட்ட தொண்டர்கள் மக்கள் எல்லாரும் சரிங்க, அவ்வளோ ஒரு சத்தம், அவ்வளோ ஒரு கைத்தட்டல் விசிலுங்க.
அதாவது அவங்க பேரை சொன்னால் ஒரு பையன் மாதிரியும், அதாவது பேரை சொல்லணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து சினிமா பாணியில் வந்து ஒரு டைலாக் கொடுத்துருக்காரு. நம்ம தளபதி படித்த லியோ படம், அதாவது லியோ பார்க்கணும் அதான் வந்துட்டு லியோ பாருங்க அப்படின்ற ஒரு டைலாக் வச்சுருக்காருங்க. செமங்க, வேற லெவலுங்க. தலைவர் நீங்களாம் எங்கே இருக்கீங்க இவ்வளோ காலமா? இப்போ தான் வந்திருக்கீங்க, பார்ப்போம். இப்போ நம்ம தலைவர் அங்கே போயிட்டு கரெக்டாக சென்ட்ரலுக்கு போயிட்டாரு. சென்ட்ரலில் யார் ஆள்றோம்? காங்கிரஸா? இல்லை நம்ம மோடிஜி தானே. மோடிஜி அவர்களே அப்படின்ட்டு ஒரு கேள்வி வச்ச உடனே பாருங்க, சும்மா சரா மாதிரிங்க, சும்மா எல்லாத்தையும் இழுத்து வாங்குறாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேரை சொல்லணும் நீங்கள் தானே கேட்டீங்க அப்படின்ட்டு ஒரு பாட்டு வரி சொல்லுவோம், இந்த வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி, இந்தாங்க வச்சுக்கோங்க அப்படின்ட்டு ஒரு சொன்ன உடனே வேற லெவலுங்க. அதெல்லாம் சத்தியமாக சொல்கிற நம்ம தளபதியா அப்படிங்கிறது நினச்சி கூட பார்க்க முடியல. அதாவது மக்கள் வந்து கொள்ளையடிக்கிறதும் சரி, நிறைய விஷயங்களும் பண்ணுறதும் சரி, அது இல்லாமல் வந்து ஏங்கச்சி இப்படி சொன்ன உடனே வேற லெவலுங்க. அந்த விசில் சத்தம் பயங்கரமாக இருக்குது. அது இல்லாமல் வந்து அதாவது தமிழ்நாட்டில் அவரோட ஜிஎஸ்டி மட்டும் கரெக்டாக வாங்குறீங்க, ஆனால் பட்ஜெட்டை மட்டும் கரெக்டாக ஒதுக்க மாட்டேங்கிறீங்க மோடிஜி அப்படிங்கிற ஒரு கேள்வி வச்சுருக்காரு. செமங்க. ஸோ மோடி ஆகட்டும் யாராகட்டும் நம்ம தலையை வந்து வச்சு செஞ்சுருக்காரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரே நாடு ஒரே தேர்தல் நீங்கள் சொன்ன உடனே எங்களுக்கு புரிஞ்சிச்சு சார், பிரதமர் சார் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம தலைவர் அங்கே இருக்கிற தொண்டர்கள் சரிங்க வேற லெவலுங்க. அதாவது உங்கள் பிளான் என்னன்னு எப்படி சொல்கிறது, இந்த நாட்டை எந்தெந்த திசையில் கொண்டு போகலான்னு அப்படின்னு நல்லா தெரியும் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காரு. திடீர்னு இவ்வளோ ஒரு சொல்கிறது நல்ல ஒரு ஆக்ரோஷமான ஒரு பேச்சு கொடுத்தோடனே சார் ஒன்று திடீர்னு வந்து தலைவர் வந்து நல்லா ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணி, சார் நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறது என்னலாம் அப்படிங்கிறது ஒரு சாஃப்டாக கேட்டிருக்காரு. என்னங்க நடக்குதுங்க எப்போ என்னங்க தலைவர் திடீர்னு என்னடா அது திடீர்னு கொஞ்சம் சாஃப்டாக கேட்குறாரு அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தாங்க வச்சாரு பாருங்க மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட்டு. அதாவது தமிழ்நாடு வந்து கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்க சார், அதாவது தமிழ்நாடு வந்து பல பேர்த்துக்கு வந்து தண்ணி காட்டணும் சார் நாடுங்க சார், தண்ணி காட்டணும் நாடுங்க சார் அப்படின்னு கூட சொன்ன உடனே பாருங்க சும்மா வேற மாதிரிங்க. பார்த்து செய்யுங்க சார், சிறப்பாக செய்யுங்க, மறந்துடாதீங்க. அதாவது இந்த பொதுக்குழு கூட்டத்தில் தமிழ்நாட்டுக்கு ஒரு சிறப்பான ஒரு செய்தியை சொல்ல நம்ம தலைவர் வந்து சொல்கிறாரு. அதாவது பார்த்திங்கன்னா இந்த நம்ம தமிழக வெற்றி கழக இந்த ஆட்சி வந்து வருகின்ற 2026 கண்டிப்பாக வந்துட்டால் பெண்களுக்கு வந்து பாதுகாப்பான 100% வந்து அதிகாரப்பூர்வமானாக அறிவிச்சு சொல்கிறது, கரெக்டான சட்டம் வந்து ஒழுங்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறது அறிவிச்சுக்காரு. பார்ப்போம். இந்த பொதுக்கூட்டத்தில் 100% அடிச்சு சொல்லிட்டாரு. அரசியல் வந்ததுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படிங்கிறது யாராலையும் கணிக்க முடியாது. நம்ம தலைவர் கண்டிப்பாக செய்வார், அது சொன்னால் செஞ்சிருவார், அது யாராலையும் மாற்ற முடியாது. அதாவது பார்த்திங்கன்னா சட்டம் ஒழுங்கை பற்றி மிக முக்கியமாக பேசுகிறாரு. அதாவது சரி பெண்களுக்கும் சம்மந்தப்பட்டதும் சரி, கல்வியாகட்டும் மருத்துவமாகட்டும் எல்லாத்துக்கும் சரி சட்டம் ஒழுங்குங்கிறது ஈக்குவலாக இருக்கட்டும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறாரு. சுவாரஸ்யமாக இருக்குங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா மின்சாரத்துறையாகட்டும் காவல்துறையாகட்டும் இதை மாதிரி எக்கச்சக்கமான துறைகள் பக்கமும் நாம் வந்து கண்டிப்பாக இருப்போம், ஏன்னா நாமளும் தொழிலாளர்கள் தான் அப்படிங்கிறது சொல்லாமலே சொல்லியிருக்காரு, சொல்ல வேண்டும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா மிக ஒரு முக்கியமான ஒரு கருத்து வச்சுக்கிறாரு. அதாவது விவசாயத்தை பற்றி பேசுகிறாரு. விவசாயத்தை பற்றி பேசினாவே ரொம்ப பாராட்டோட விஷயந்தான் நம்ம தலைவரை பற்றி. அதாவது விவசாயத்துக்கு, அதாவது மண்ணுக்கும் சரி மக்களுக்கும் சரி ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்படுத்தும் மாதிரி நடந்தால் நாங்கள் கண்டிப்பாக எதிர்த்து நிற்குவோம் அப்படிங்கிறதே இந்த பொதுக்குழு மாநாட்டில் தெரிவிச்சுக்காரு. போக போக தெரியும் என்னன்னு. இவர் சொல்கிற ஒரு பிரச்சனை சொல்கிறது ஒரு பேஜ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொரு வீட்டுக்கும் போங்க, அதாவது நம்ம தொண்டர்கள் எல்லாரும் அவங்க பிரச்சனை என்னென்னு கேளுங்க, அதுக்கான முயற்சியை நீங்கள் சொல்கிறது கண்டிப்பாக செய்யுங்க, கண்டிப்பாக ஆட்சி மாறும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்காரு. பார்ப்போம் நினச்சிட்டு. அதாவது மக்களிடையே நம்மளுடைய வந்து டிவிக்கு தலைவர் சரி அந்த கொள்கையை வந்து கண்டிப்பாக நமக்கு ஒரு சொல்கிறது நம்பிக்கை வர அளவுக்கு மக்கள் இடையிலே வந்து ஒரு நல்ல ஒரு விதையை வந்து வளர்க்கணும், அதுக்கு அப்புறம் வந்து நிமிர்ந்து பாருங்க அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர் கொடுத்துருக்காரு. சுவாரஸ்யமாக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, நம்ம டிவிக்கு தலைவர் சொல்லினா ஸ்பீச் கொடுத்தோம்னா வேலைலாம் இருக்குங்க அவர் பேசின பேச்சில் பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு ரெட்டை யானை, அதாவது அவர் தாமரை கொடி வந்து எல்லா வீட்லேயும் பறக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. சத்தியமாங்க என்ன நடக்குதுன்னு தெரிய மாட்டேங்குது, சினிமாவா இல்லை நெஜ ஒரு பாணி அப்படின்னு தெரிய மாட்டேங்குது. மறுபடியும் அதான் சொல்லியிருக்காரு, அதாவது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே உங்கள் ஆட்சியில் மட்டும் ஏங்க இப்படி நடக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி வச்ச உடனே
அங்கே இருக்கிற அந்த மக்களும் சரி ஆரோரமான ஒரு ஆக்ரோஷம், அந்த விசில் சத்தம், கைத்தட்டுகளை எப்பா என்னங்க நடக்குதுங்க. கண்டிப்பாக ஒரு 2026 ஒரு பெரிய ஒரு குதூகலமும் நடக்குதுன்னு நினைக்கிறேன். சுவாரஸ்யமாக இருக்குங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒழுங்காக ஆட்சி நடத்தியிருந்தா பெண்கள் பாதுகாப்பு ஒழுங்காக இருந்திருக்கும், சட்டம் ஒழுங்காக இருந்திருக்கும் அப்படிங்கிற மிக ஒரு முக்கியமான ஒரு கருத்தை வந்து அந்த பொதுக்குழு கூட்டத்தில் தெரிவிச்சுக்கிறாரு. அதாவது வேலைக்கு போகிற பொண்ணுங்களும் சரி, படிக்கிற பொண்ணுங்களும் சரி, பச்சை பொண்ணுங்களும் சரி, அதாவது இங்கே வெளியெடுத்து போகிற பொண்ணுங்களும் சரி, இதில் சொல்கிறது வார்த்தையால் சொல்ல முடியல சார், அந்த அளவுக்கு கொடுமை நடக்குதுங்க சார் அப்படிங்கிற இந்த ஆட்சியில் அந்த டிஎம்கே ஆட்சி வந்து ரொம்ப ஒரு இதாக வந்து பேசிக்கிறாரு. இதான் அடுத்து பார்ப்போம். ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்கு மக்களே. தரமான சம்பவங்க. அதாவது இதுக்கப்புறம் பேசின உடனே ஒரு ஒரு பேச்சு சொன்னார் பாருங்க. இதில் வேற உங்களை வேற அப்பாவான்னு சொல்கிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்ட உடனே அப்பா அங்கே இருக்கிற ஆடியன்ஸும் சரி, அந்த பொதுக்கூட்டத்தில் கலந்துக்கிட்ட தொண்டர்கள் மக்கள் எல்லாரும் சரிங்க, அவ்வளோ ஒரு சத்தம், அவ்வளோ ஒரு கைத்தட்டல் விசிலுங்க. அதாவது அவங்க பேரை சொன்னால் ஒரு பையன் மாதிரியும், அதாவது பேரை சொல்லணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து சினிமா பாணியில் வந்து ஒரு டைலாக் விட்டுருக்காரு. நம்ம தளபதி படித்த லியோ படம், அதாவது லியோ பார்க்கணும் அதான் வந்துட்டு லியோ பாருங்க அப்படின்ற ஒரு டைலாக் வச்சுருக்காருங்க. செமங்க, வேற லெவலுங்க. தலைவர் நீங்களாம் எங்கே இருக்கீங்க இவ்வளோ காலமா? இப்போ தான் வந்திருக்கீங்க. பார்ப்போம். இப்போ நம்ம தலைவர் அங்கே போயிட்டு கரெக்டாக சென்ட்ரலுக்கு போயிட்டாரு. சென்ட்ரலில் யார் ஆள்றோம்? காங்கிரஸா? இல்லை நம்ம மோடிஜி தானே. மோடிஜி அவர்களே அப்படின்ட்டு ஒரு கேள்வியை வச்ச உடனே பாருங்க, சும்மா சரா மாதிரிங்க, சும்மா எல்லாத்தையும் இழுத்து வாங்குறாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேரை சொல்லணும் நீ தானே கேட்டீங்க அப்படின்ட்டு ஒரு பாட்டு வரி சொல்லுவோம், இந்த வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி, இந்தாங்க வச்சுக்கோங்க அப்படின்ட்டு ஒரு சொன்ன உடனே வேற லெவலுங்க. அதெல்லாம் சத்தியமாக சொல்கிற நம்ம தளபதியா அப்படிங்கிறது நினச்சி கூட பார்க்க முடியல. அதாவது மக்கள் வந்து கொள்ளையடிக்கிறதும் சரி, நிறைய விஷயங்கள் பண்ணுறதும் சரி, அது இல்லாமல் வந்து ஏங்கச்சி இப்படி சொன்ன உடனே வேற லெவலுங்க. அந்த விசில் சத்தம் பயங்கரமாக இருக்குது. அது இல்லாமல் வந்து அதாவது தமிழ்நாட்டில் ஒரு ஜிஎஸ்டி மட்டும் கரெக்டாக வாங்குறீங்க, ஆனால் பட்ஜெட்டை மட்டும் கரெக்டாக ஒதுக்க மாட்டேங்கிறீங்க மோடிஜி அப்படிங்கிற ஒரு கேள்வி வச்சுருக்காரு. செமங்க. ஸோ மோடி ஆகட்டும் யாராகட்டும் நம்ம தலையை வந்து வச்சு செஞ்சுருக்காரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரே நாடு ஒரே தேர்தல் நீங்கள் சொன்ன உடனே எங்களுக்கு புரிஞ்சிச்சு சார், பிரதமர் சார் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம தலைவர் அங்கே இருக்கிற தொண்டர்கள் சரிங்க வேற லெவலுங்க. அதாவது உங்கள் பிளான் என்னன்னு எப்படி சொல்கிறது, இந்த நாட்டை எந்தெந்த திசையில் கொண்டு போகலான்னு அப்படின்னு நல்லா தெரியும் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காரு. திடீர்னு இவ்வளோ ஒரு சொல்கிறது நல்ல ஒரு ஆக்ரோஷமான ஒரு பேச்சு கொடுத்தோடனே சார் ஒன்று திடீர்னு வந்து தலைவர் வந்து நல்லா ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணி, சார் நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறது என்னலாம் அப்படிங்கிறது ஒரு சாஃப்டாக கேட்டிருக்காரு. என்னங்க நடக்குதுங்க எப்போ என்னங்க தலைவர் திடீர்னு என்னடா அது திடீர்னு கொஞ்சம் சாஃப்டாக கேட்குறாரு அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தாங்க வச்சாரு பாருங்க மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட்டு. அதாவது தமிழ்நாடு வந்து கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்க சார், அதாவது தமிழ்நாடு வந்து பல பேர்த்துக்கு வந்து தண்ணி காட்டணும் சார் நாடுங்க சார், தண்ணி காட்டணும் நாடுங்க சார் அப்படின்னு கூட சொன்ன உடனே பாருங்க சும்மா வேற மாதிரிங்க. பார்த்து செய்யுங்க சார், சிறப்பாக செய்யுங்க, மறந்துடாதீங்க. அதாவது இந்த பொதுக்குழு கூட்டத்தில் தமிழ்நாட்டுக்கு ஒரு சிறப்பான ஒரு செய்தி சொல்ல நம்ம தலைவர் வந்து சொல்கிறாரு. அதாவது பார்த்திங்கன்னா இந்த நம்ம தமிழக வெற்றி கழகம் இந்த ஆட்சி வந்து வருகின்ற 2026 கண்டிப்பாக வந்துட்டால் பெண்களுக்கு வந்து பாதுகாப்பான 100% வந்து அதிகாரப்பூர்வமானாக அறிவிச்சு சொல்கிறது, கரெக்டான சட்டம் வந்து ஒழுங்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறது அறிவிச்சுக்காரு. பார்ப்போம். இந்த பொதுக்கூட்டத்தில் 100% அடிச்சு சொல்லிட்டாரு. அரசியல் வந்ததுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படிங்கிறது யாராலையும் கணிக்க முடியாது. நம்ம தலைவர் கண்டிப்பாக செய்வார், அது சொன்னால் செஞ்சிருவார், அது யாராலையும் மாற்ற முடியாது. அதாவது பார்த்திங்கன்னா சட்டம் ஒழுங்கை பற்றி மிக முக்கியமாக பேசுகிறாரு. அதாவது சரி பெண்களுக்கும் சம்மந்தப்பட்டதும் சரி, கல்வியாகட்டும் மருத்துவமாகட்டும் எல்லாத்துக்கும் சரி சட்டம் ஒழுங்குங்கிறது ஈக்குவலாக இருக்கட்டும் அப்படிங்கிறது சொல்லிக்கிறாரு. சுவாரஸ்யமாக இருக்குங்க. அதே வந்து பார்த்திங்கன்னா மின்சாரத்துறையாகட்டும் காவல்துறையாகட்டும் இதை மாதிரி எக்கச்சக்கமான துறைகள் பக்கமும் நாம் வந்து கண்டிப்பாக இருப்போம், ஏன்னா நாமளும் தொழிலாளர் தான் அப்படிங்கிறது சொல்லாமலே சொல்லிக்கிறாரு, சொல்ல வேண்டும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா மிக ஒரு முக்கியமான ஒரு கருத்து வச்சுக்கிறாரு. அதாவது விவசாயத்தை பற்றி பேசுகிறாரு. விவசாயத்தை பற்றி பேசினாவே ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயந்தான் நம்ம தலைவரை பற்றி. அதாவது விவசாயத்துக்கு, அதாவது மண்ணுக்கும் சரி மக்களுக்கும் சரி ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்படுத்தும் மாதிரி நடந்தால் நாங்கள் கண்டிப்பாக எதிர்த்து நிற்குவோம் அப்படிங்கிறதே இந்த பொதுக்குழு மாநாட்டில்
தெரிவிச்சுக்காரு. போக போக தெரியும் என்னன்னு. இதுக்கு முன்னாடி ஆட்சி பண்ணவும் சரி, அதாவது காமராஜரும் சரி, நிறையா அந்த வேலுநாச்சியாரும் சரி, அவருங்கள்லாம் சொல்லி சொல்கிறது இந்த பொதுக்குழு மாநாட்டை சொல்கிறது முடிச்சுக்கிறாரு. ஒரு பீச்சுங்கிறது வேலை இருந்தது, அட்டகாசமாக இருந்தது. கண்டிப்பாக 2026ங்கிறது ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிறது வந்து பேச்சிலே எனக்கு நான் சொல்கிறது அவர் பேசின பேச்சிலே எனக்கு நல்லா தெரியுது எனக்கு. ஆனால் கண்டிப்பாக இது மக்கள் அப்படிங்கிறது, ஏன்னா நம்மக்கிட்ட எதுவும் கிடையாது, மக்கள்கிட்ட தான் கிடையாது. மக்கள்கிட்ட தான் அந்த தெரியும். நான் 2026ல் யார் மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க, இந்த நல்லாட்சி மலருமா இல்லை இது கவுளுமா அப்படிங்கிறது பொறுத்துன்னு தான் பார்க்கணும். அதே மாதிரி வந்து நிறையா திட்டவட்டங்களும் சொல்லிக்கிறாரு. அதாவது பெண்களுக்கு எதிரான நிறையா சொல்கிறது கொடுமைகள் நடக்குது, அதை கண்டிப்பாக 100% வந்து அந்த கொடுமையை கண்டிப்பாக தீர்ப்பேன் அப்படின்னு சொல்லிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் சட்டம் ஒழுங்கு வந்து மெயினாக வந்து பாதுகாக்கப்படும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன சொல்லிக்கிறாருன்னா, அதாவது விவசாயத்துக்கு சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிக்கிறாரு. எங்களுடைய கருத்து என்னென்ன அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் இப்படி தான் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணி விடுங்க.